அங்கங்க இந்த வெடிகுண்டு மிரட்டல் வருது சார். அத பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? ஆக்சுவலா இது வந்து ஆரம்பிச்சது வந்து விஜய் வீட்ல தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து யார் யார் வீட்டுக்கு போயிருக்குன்னா, டிவிகே சார்ந்தோ இல்ல டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணியும் விஜய் கூட துணை நின்றவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லன்னா, ஆளுங்கட்சிக்கு எதிரா பேசுறவங்களோட வீட்ல தொடர்ந்து இந்த மாரி குண்டுவெடிப்பு மிரட்டல்கள் வந்துகிட்டே இருக்கு. என்னென்ன கேட்கிறேன்னா, இது யார் செய்றாங்கன்றது வந்து இன்னி வரைக்கும் காவல்துறை கண்டுபிடிக்காதது ஒரு பெரும் நான் பார்க்குறது வந்து பெரும் தவறு. ஏன்னா, இது வந்து மிரட்டல்களா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்ல. பட் அது அது மேபி அது ஏதாவது ஒண்ணு வீட்ல வந்து உண்மையா இருந்தா, அவங்க கண்டுபிடிச்சிட்டா கூட அது தமிழ்நாட்டோட அமைதியை குலைவைக்கிற ஒரு விஷயம் தான். அது யாரா இருந்தாலும் அவங்க இந்நேரம் கண்டுபிடிச்சிருக்கணும். பட் அடுத்தடுத்து இந்த மாதிரி மிரட்டல்கள் வர்றது வந்து அந்த ஆசாமியை கண்டுபிடிக்காம இருக்கிறது வந்து பெரும் தவறு. அரசாங்கமும் காவல்துறையும் அதை சீக்கிரம் ஒரு முன்னின்று அதுக்கான யாரு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இதுக்கு பின்னாடி இதையுமே ஒரு அரசியல் ஆக்காம, இதையுமே ஒரு அரசியல் ஆதாயத்தோட எல்லாரும் அரசியல் ஆக்காம, உண்மையாவே எங்கேயாவது ஒரு இடத்துல அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு முன்னாடி இதை தடுக்கணும். அப்படி தடுக்காம போனா மேபி ஏதோ ஒரு இடத்துல உண்மை சம்பவமா மாறிச்சுன்னா அது நிஜமாவே வந்து அரசாங்கத்துக்கும் சரி, அங்குள்ள மக்களுக்கும் சரி பெரும் பாதிப்பு உண்டாக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சில்லித்தனமா விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு செஞ்சுக்கிட்டு அதை வந்து யாருன்னே முகம் காட்டாம தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களெல்லாம் நிஜமா பிடிச்சி மக்கள் முன்னாடி நிப்பாட்டி அவங்களுக்கு அந்த அந்த பயம் எப்படி இருக்குன்றத வந்து அவங்களுக்கு உண்மையாவே காட்டணுன்றது என்னோட ஆசை. இது வந்து விஜய் அவர்கள் வீட்டில் ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் அடுத்தடுத்து ஃபிலிக்ஸ் வீட்டுக்கோ புதிய தலைமுறை அலுவலகத்துக்கும்னு நிறைய இடங்கள்ல இந்த வந்து போலியான இந்த விஷமைகள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதை உண்மையாவே சீக்கிரமே கண்டுபிடிச்சு இந்த விஷயங்களை வந்து தடுக்கணும்.